BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. ஜென்டில்மேன் திரைப்படம் மூலமாக இயக்குனரா அறிமுகமானவர் தான் ஷங்கர். முதல் படமே செம்ம பட்ஜெட்ல பிரம்மாண்டமா எடுத்தாரு. இந்த படம் ஹிட் அடிக்கவே அடுத்து பிரபுதேவாவை வைத்து காதலன் அப்படின்ற ஒரு காதல் சொட்ட ஒரு செம்மையான ஒரு படத்தை இயக்கினாரு. ஏஆர் ரஹ்மான் இசையிலேயே இந்த படம் ஓடியது. அதுக்கப்புறமா ஜீன்ஸ், இந்தியன், முதல்வன், அந்நியன், சிவாஜி, எந்திரன், 2.0, ஐ என பிரம்மாண்ட திரைப்படங்களை எடுத்து குவிச்சாரு ஷங்கர். இந்தியாவில் அதிக பட்ஜெட்ல படம் எடுக்கும் மற்றும் அதிக சம்பளம் வாங்கும் பெரிய இயக்குனர் லிஸ்ட்ல ஷங்கர் மாறிட்டாரு. எனவே ஹிந்தி நடிகர்களும் இவரோட இயக்கத்துல நடிக்கணும்னு ஆசைப்படுற அளவு மாறிட்டாரு ஷங்கர். அதுக்கப்புறமா சமீபத்துல கமலை வைத்து அவர் இயக்கிய இந்தியன் 2 படம் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில செம்மையா ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோடைய திரைக்கதை, நீளம் இப்படி எதுவுமே ரசிகர்களுக்கு பிடிக்கல. படம் பார்த்த அனைவருமே நல்லா இல்லைன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. எல்லா விமர்சனமுமே அட்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிற அளவு ஆயிடுச்சு. இந்த நிலையில் ஜென்டில்மேன் படத்தில் நடித்த நடிகர் சரண்ராஜ் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதில் என்னன்னா, அப்போது இந்தியன் 2 பார்த்தேன், இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, படம் எடுக்கும்போது ஷங்கர் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்க, இதை வச்சு ஷங்கரை ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு சரண்ராஜ் சொன்னார், இதுவரை ஷங்கர் எடுத்த படங்களை பாருங்க, இதையும் பாருங்க. இதில் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு உலக நாயகனை தவிர வேற எதுவுமே இல்லை. ஒரு காட்சி கூட நல்லா இல்லை. ஷங்கர் எஸ்ஏ சந்திரசேகரிடம் வேலை பார்த்த போது படப்பிடிப்பில் கோபம் வந்தா எஸ்ஏசி அரைஞ்சிடுவாரு ஷங்கரை கன்னத்தில். அப்படி ஒரு தடவை அரை வாங்கிட்டு வந்து என்கிட்ட ரொம்பவே புலம்புனா. அப்படி இருக்கும்போது இப்படி அவன் படம் எடுத்தது எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க.